ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தன்னுடைய நகரங்களை அணு ஆயுத தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு பல வருடங்களா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்டர்செப்டார் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த இன்டர்செப்டார் மிசைல் கடலில் இருந்து சோதிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை மூலமா இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா என்ன சாதனை நிகழ்த்தியிருக்காங்க, பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன, இந்த சிஸ்டங்களை எதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க, இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கடந்த வெள்ளிக்கிழமை ஒரிசா மாநில கடற்கரைக்கு அருகில் வைத்து DRDO மற்றும் இந்திய கடற்படை கடலில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சி பேஸ்ட் எண்டோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்டார் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட இன்டர்செப்டார் மிசைல்னால இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை வெற்றிகரமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியா வெற்றிகரமா இந்த சோதனையை நடத்தியதன் மூலம் சி பேஸ்ட் இன்டர்செப்டார் மிசைலை வெற்றிகரமா டெவலப் செய்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியா இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து இந்தியா தான் இது போன்ற ஒரு சி பேஸ்ட் இன்டர்செப்டார் மிசைலை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால எக்ஸோ அட்மாஸ்பியர்ல இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பூமியில இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களையும் இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். இந்தியா வெற்றிகரமா ஏற்கனவே தரையில் இருந்து பயன்படுத்தக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பல முறை சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த முறைதான் இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு சி பேஸ்ட் இன்டர்செப்டார் மிசைலை சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த இன்டர்செப்டார் மிசைல்களை பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல்ஸ், போர் விமானங்கள், அவாக்ஸ் விமானம் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியா இந்த சி பேஸ்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலை INS அவினாஷ் அப்படிங்கிற கப்பல்ல இருந்து சோதித்திருக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த கப்பல் 2022 வருடம் தான் கமிஷன் செய்யப்பட்டது. INS அவினாஷ் கப்பல் பிரத்யேகமா கடல்ல வைத்து மிசைல் சோதனைகள் நடத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பல் 13,300 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய கப்பல். 118 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் 7.1 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கப்பல்ல ஒரே நேரத்துல பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய 4 மிசைல்களை எடுத்து சென்று சோதிக்க முடியும். INS அவினாஷ் போன்ற ஃப்ளோட்டிங் டெஸ்ட் ரேஞ்ச் கப்பல்கள் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. இந்தியாவுக்கு 90களில் இருந்தே சீனா மற்றும் பாகிஸ்தான் மூலமா அணு ஆயுத அச்சுறுத்தல் இருந்து வந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்தியாவுடன் 4 யுத்தங்களை நடத்தி இருக்காங்க. பாகிஸ்தான் 90களில் சீனாவிடம் இருந்து M11 அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை வாங்கி தங்களுடைய படையில் இணைச்சாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா 1995ல ரஷ்யாவிடம் இருந்து S-300 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை வாங்கி இந்திய தலைநகர் டெல்லியை பாதுகாப்பதற்கு நிலைநிறுத்தினாங்க. 1998ல இந்தியா வெற்றிகரமா போக்ரான்ல அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தானும் அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து தொழில்நுட்பத்தை வாங்கி அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செஞ்சாங்க. இந்தியா இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மூலமா அக்னி, பிருத்திவி போன்ற மிசைல்களை டெவலப் செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில 1999ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கார்கில் யுத்தம் தொடங்கியது. இந்த யுத்தத்தின் போது பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இது போன்ற சூழ்நிலையில இந்தியா மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான்ல பல குரல்கள் எழ ஆரம்பிச்சது. இதற்கு பிறகுதான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடம் இருந்து இந்தியாவுக்கு அணு ஆயுத அச்சுறுத்தல் இருப்பது தெரிய வந்தது.
தொடர்ந்து தன்னுடைய நகரங்களை சீனா மற்றும் பாகிஸ்தானின் அணு ஆயுத தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் தேவை அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஏரோ 2 அப்படிங்கிற ஒரு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை வாங்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏரோ 2 ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டத்தை விற்பனை செய்வதை தடுத்துட்டாங்க. இதற்கு பிறகுதான் இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. இந்தியா தன்னுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2 லேயர்கள் கொண்ட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா உருவாக்குவதற்கு திட்டமிட்டாங்க. அதாவது தரை மற்றும் கடல்ல இன்டர்செப்டார் மிசைல்களை இந்தியா நிலைநிறுத்துவதற்கு திட்டமிட்டாங்க. நவம்பர் 2006 வருடம் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து 2007 வருடம் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இதன் மூலமா ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுக்கு அடுத்து வெற்றிகரமா சோதித்த 4வது நாடா இந்தியா உருவெடுத்தது. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க பாட் பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் மிசைல்னால கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா இரண்டாவதா டெவலப் செய்த அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த 2 சிஸ்டங்களுமே தரையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள். தற்போது இந்தியா ஐஎன்எஸ் அவினாஷ் கப்பல்ல இருந்து சோதித்த இன்டர்செப்டார் மிசைல், கடலில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள். பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏர்லி வார்னிங் அண்ட் ட்ராக்கிங் சென்சார்கள் அடங்கிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் போஸ்ட் இருக்கு. தரை மற்றும் கடல்ல அட்வான்ஸ் இன்டர்செப்டார் மிசைல்களை இந்தியா நிலைநிறுத்தி இருப்பாங்க. இந்த 3 சிஸ்டங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ், போர் விமானங்கள் போன்ற வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த இன்டர்செப்டார் மிசைலோட கில்லிங் ப்ராபபிலிட்டி 99.8%. அதாவது இந்த மிசைல்களை ஒரு பாலிஸ்டிக் மிசைலை தாக்கி அழிப்பதற்கு லான்ச் செஞ்சோம்னா 99.8% இலக்கை தாக்கி அழிச்சிரும். இந்த சூழ்நிலையில இந்தியா கடந்த நவம்பர் 2ஆம் தேதி AD-1 அப்படிங்கிற ஒரு இன்டர்செப்டார் மிசைலை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த AD-1 மிசைல் சோதனை மூலமா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலை டெவலப் செய்யக்கூடிய 2வது பேஸ இந்தியா ஸ்டார்ட் செஞ்சிருக்காங்க. இந்த 2வது பேஸ்ல அதிநவீன இன்டர்செப்டார் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த AD-1 இன்டர்செப்டார் மிசைல் 2 ஸ்டேஜ் கொண்ட சாலிட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால 1000 முதல் 3000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா AD-2 அப்படிங்கிற ஒரு இன்டர்செப்டார் மிசைலையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்செப்டார் மிசைல்னால இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அதாவது 3000 முதல் 5500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா ஏற்கனவே பல நகரங்களை பாதுகாப்பதற்காக டிப்ளாய் செஞ்சிட்டாங்க. அந்த விஷயத்தை வெளியிடாமல் ரகசியமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.